ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங்கை ஜஸ்ட்டு ஒரு 7 டேஸில் லேர்ன் பண்ணி அதுலேருந்து நம்மளால் கிளைண்ட்ஸ் எடுத்து மணி ஜென்ரேட் பண்ண முடியுமானா முடியும். அதுவும் முக்கியமாக நான் யூஸ் பண்ணுற நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி. ஸோ ஃப்ரீலான்ஸுக்குள்ளே நிறைய ஸ்கில் செட் இருக்குது. ஃப்ரீலான்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஒரு பாப்கார்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாப்கார்ன் சொல்கிறது மூவிக்கு சொல்லுவாங்க. நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு ரிட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போது பேசிக்காக என்ன பற்றி ஐடியாலஜி இல்லாதவங்க நான் ஒரு பேசிக்கான இன்ட்ரோ தந்துடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீலான்சிங்கை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் நானும் ஒரு 5.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஃபாரின் கிளைண்ட்ஸோட கண்டினியூஸாக நான் நிறைய வாட்டி என்னோட பேமெண்ட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கம்ப்ளீட்டான இந்த ஜேர்னியில் நான் இதை வந்து ஒரு பிகினரால் இப்போ நீங்கள் பிகினர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பிகினர்ஸால் இதெல்லாம் பண்ண முடியுமா, பிகினர்ஸால் லேர்னிங் கெப்பாசிட்டி கொண்டு வர முடியுமா, ஒரு ஃபியூ டேஸில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி லேர்னிங் கெப்பாசிட்டி வர முடியுமானா முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் பாசிபிளாக பண்ண முடியுன்றதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான லேப்டாப்பு இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும். இந்த பேசிக்கான லேப்டாப்பில் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு அம்மா லேப்டாப் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னோட கோச்சிங்கில் இருந்த ஃபாத்திமா ஸ்டூடெண்ட்லாம் 16 இயர்ஸ் அவங்க அப்பா ஓல்டு பழைய லேப்டாப் யூஸ் பண்ணி இப்போ கிளைண்ட்ஸ் எடுத்து அரௌண்ட் 40,000 per month earn பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு அம்மா லேப்டாப் இருந்தாலே போதுமானது, அதோட ரிக்வயர்மெண்ட்டே போதும். ஸோ இதுக்கு நம்ம ஹையான ரேம் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. ஸோ இது ஒன்று கிளாரிஃபை ஆகிடுச்சு. சரி, அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு ஏதாவது பேசிக்கான டிகிரி இருக்கணுமா, இல்லாட்டி இதை லேர்ன் பண்ணணும் ஒரு ப்ராசஸ் இருக்கணுமா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். ஸோ எந்த ஒரு டிகிரிஸுமே தேவையில்லை. ப்ராப்பராக உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதுவே ஒரு மேக்ஸிமம் பெஸ்ட்டான ஸ்கில் தான் இப்போதைக்கு, சரிங்களா? ஒன் செகண்ட். ஸோ அந்த ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கலாம். சரி, இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வேணுமா? இந்த டவுட்ஸ் வந்து மோஸ்ட்டாக என்கிட்ட பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் ஜிஎஸ்டி எடுத்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான ரீசன், நான் நிறைய ஃபாரின் கரன்சிஸ் ஏர்ன் பண்ணுறேன், தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட நிறைய ஏர்ன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்காங்க, பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு கம்பெனியை எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஏஜென்சியை. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும். நான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல, எந்த ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது, எம்எஸ்எம்இ நம்பர் கிடையாது, சரியா? நான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்ததுக்கப்புறமா தான் எம்எஸ்எம்இ நம்பர் எடுத்தேன், ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தேன். இப்போ நான் கம்பெனி எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் டீச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த லேப்டாப் உங்களோட மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போதும். சரி, இந்த டைம்ன்றது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? ரொம்ப அதிகமாக டைம் இல்லை எனக்கு, நான் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட பேசியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு தெரியாது, ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க பீப்புள் கூட அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா ஒரு பையன் சொல்கிறான் என்கிட்ட, நான் மார்னிங் வந்து வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன்னா அதாவது நைட்டு தான் நான் வருவேன், இருந்துமே நான் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னால் அதை படிக்க முடியுமா? 2 to 3 hours என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில் செட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரீலான்சிங்னாலே ஒரு ஸ்கில் செட் தேவைப்படும். ஃப்ரீலான்சிங்னா என்ன, பொதுவாக நம்ம ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண போகிறோம், அதை கிளைண்ட்டுக்கு பண்ணி தர போகிறோம், சரியா? அதுக்கு கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். கிளைண்ட் கிடைச்சதுக்கப்புறமா அவங்ககிட்ட நம்ம மணி ஜென்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்கு பண்ணி தர ஒர்க்குக்கு. இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு ஸ்கில் செட்டுன்னு ஒன்று படிப்போம். அந்த ஸ்கில் செட்டுன்னு நான் உங்ககிட்ட ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுவும் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். கோடிங் நாலேஜ் எல்லாம் வெப்சைட் டெவலப் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ டைமும் கன்சியூம் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். இதனால் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற டைமுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு சாப்டர் இருக்குது, ROI. நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆனால் போதும். என் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃப்ரெஷர்ஸ்க்குமே அது ஆகுது. இதுக்கு நம்ம பேர் மினிமம் 15 to 25,000 சார்ஜ் பண்ண முடியும். தமிழ்நாடு கிளைண்ட்ஸ்க்கு, ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு $600 to $700 நான் சார்ஜ் பண்ணுறேன். ஃப்ரெஷராக இருந்தால் $400 சார்ஜ் பண்ணால் இது பெட்டர். ஸோ இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும், அது எந்த டவுட்ஸுமே கிடையாது. இதுதான் ஒரு பேசிக்கான கிரைட்டீரியா. இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் அவசியம் இல்லை, பெரிய லேப்டாப் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை, இல்லை ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். கிளைண்ட்ஸ் இருக்குதா அப்படின்றது எப்படி பார்க்குறது? எல்லாத்துக்குமே கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அது எப்படி கிளைண்ட்ஸ் இருக்குதா பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கில் செட் படிக்கும் போதே அதுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், டிமாண்டோட காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்த்துக்கணும். தேர்டு, மணி ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். ஸோ நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் வெப்சைட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நானே வீக்லி ஒரு கிளைண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீக்லி ஒரு கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இன்டர்வியூமே நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனலில் பாருங்கள், புரியுதா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஆல்வேஸ்லி தேர் ஆர் பீப்புள் கிளைண்ட்ஸ் எடுக்க தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நான் அதுக்கான விஷயத்தை இப்போயே சொல்கிறேன், ஒன்றும் பயப்பட தேவை. இப்போது ஃப்ரீலான்சிங்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த ஸ்கில் செட்டுக்கு, அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட் நம்ம வந்து பண்ணித்தரத்துக்கு கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது, அதை எடுக்க முடியும். கிளைண்ட்ஸை எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு நம்ம சார்ஜஸ் ப்ரைஸ் பண்ணும்போது நம்மகிட்ட ஒர்க் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம காம்படிஷனை கேல்குலேட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் காம்படிஷன் தான் ஒரு ஸ்கில் செட்டுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். சப்போஸ் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரைஸ் வேல்யூ கம்மியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப 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 எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக மொபைலில் கூட எடிட் பண்ண முடியும். ஸோ அப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சனால இப்போ என்ன ஆயிடுச்சு, தடிக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டர், தடிக்கு வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு ஆகிப்போச்சு ஆயிடுச்சா. ஸோ இதனால் என்ன ஆச்சு,
உங்களுக்கு ஒரு நல்ல கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கிளைண்ட் கூட ரொம்ப நாளைக்கு இருப்பாங்களான்றது ரொம்ப டவுட். ஏன்னா நீங்களாம் இன்னொருத்தவங்க டக்குன்னு கம்மி காசு ஒருத்தவங்க பண்ண தர போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எதுவுமே நீங்கள் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ண தேவை. ஸோ நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரோம்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? அதுவும் நோ கோடில் யார் இருக்கா? நோ கோடில் பண்ணுறதுனால நம்மளுக்கு லோவாக சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆக்சுவலான கோடிங் வெப்சைட் பண்ணி கொடுக்கும்போது 50,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான டைமும் எனர்ஜியும் டீம் மெம்பர்ஸ்க்கும் அவ்வளோ டிமாண்ட் பண்ணும் 50,000 ரூபாய் காசு. பட் ஆனால் நம்ம ஒரு சிங்கிள் ஹேண்ட்லாலே ஒரு ஆளால் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். நோ கோடில் இ-காமர்ஸ் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட் நிறைய நான் டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி அவுட் சோர்ஸ் கொடுக்க முடியும் நம்ம கிட்ட கிளைண்ட்டுக்கு. ஸோ இதனால் நம்மளால் கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும். 15 to 25,000 ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி தந்துட முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் அப்படியே அழகாக கோடிங்கில் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. சரிங்களா? வித் பேமெண்ட் இன்டெகிரேஷனோட, வாட்ஸ்அப் இன்டெகிரேஷனோட, ஃபார்ம் இன்டெகிரேஷனோட பண்ண முடியும். அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. ஸோ நானுமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன், நானுமே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். கிளைண்ட் கிட்ட ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாம் ஷோகேஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த யூடியூப் சேனல்லையும். ஸோ இது பாசிபிலிட்டி. இதை தாண்டி இந்த ஸ்கில் செட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கில் செட்ஸில் காம்படிஷன் கம்மின்னு சொல்லிட்டேன், டிமாண்ட் அதிகம்னு சொல்லிட்டேன். மணி கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரி நல்லாவே சார்ஜ் பண்ண முடியுது. எப்பயுமே ஒரு கிளைண்ட்டுக்கு கோடிங்காக நோ கோடிங்காலாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என் ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணா, சார்ஜஸ் கம்மியாக இருக்கா, ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்கா, அப்படியே சொல்லி பாருங்க. இது நான் சொன்ன கோரி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம அமேசான் கார்டுகள் ஞாபகம் வரும். இந்த அமேசான்காரங்க நம்மகிட்ட ப்ரைமும் சார்ஜ் ஆகிறது இதுக்கு தான், ஃபாஸ்ட்டு டெலிவரி. அதான் குவாலிட்டியான ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகுதுனால நம்ம ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இவங்ககிட்ட சார்ஜ் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, ஒரு 7 daysல பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டி. ஏன்னா என்னோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லேயே நிறைய பேர் 7 daysல 14 daysலலாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நானுமே 7 daysல கிளைண்ட்ஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் ஆகும். நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க தேவை. இப்போ டேக்கு ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 daysல படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் என்னோட ஃபாத்திமாவாக இருக்கட்டும், கௌதமாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து என்னோட இன்டர்வியூ கால்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிளேலிஸ்ட் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களே சொல்லியிருப்பாங்க நான் 3 daysல படிச்சிட்டேன், 2 daysல படிச்சுட்டு நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 7 daysல பாசிபிலிட்டிஸ் தான். நீங்களா ஓனாக ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணால் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, கிளைண்ட் அக்வசிஷன் பார்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா, நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை நீங்கள் எப்பயுமே ரொம்ப வயசானவங்களும் வந்துருக்காங்க. என்கிட்ட 52 ஏஜ் உள்ள பேசலாம் பேசியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேயே 50 வயசு இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பெருசாக பழக்கம் இல்லை தம்பி அப்படின்னாங்க. பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து அதை ஈஸியாக கொண்டு வரலாம். அவங்களுமே கிளைண்ட்ஸ் எடுக்க வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட டெமோ ஒர்க்ஸ், நீங்கள் பண்ணுற வெப்சைட்ஸ் இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணாலே கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பேஸ் லைனான ஒரு ஐடியா கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் பார்ட்டுக்கு. அப்புறம் போக நீங்கள் வந்து உங்களோட எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், நிறைய கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது ஒரு பேசிக்கான ஐடியா. ஸோ இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்க ஒர்க்ஸ் என்னன்னா, நான் வந்து கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறேன், என்னோட ஏஜென்சி க்ரோ பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இதை தாண்டி நான் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நான் வந்து இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன், தமிழ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன், கேரளா கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். இன்னும் அந்த யூரோப்பியன் சைட் பக்கம் நான் பெருசாக போகல. யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனால் யூரோப்பியன் சைட்ஸ் இந்த ஃப்ரான்ஸ், பாரிஸ்லாம் போனதில்லை. ஸோ அதுக்கான கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸை கொஞ்சமாக பிகின் பண்ணுவேன் இனிமேட்டு தான். சரிங்களா? அதில் அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணும், நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதா எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோகேஸ் பண்ணுவேன் இந்த யூடியூப் சேனலில். அப்போலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துன்னா ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.